எதிரே எத்தனை ப்ராப்ளம் வந்து அடிக்கும் தோறும் உனக்கு எதிராக எத்தனை பிரச்சனை வந்து அடித்தாலும் ആ പ്രോബ്ലമാണ് നിന്നെ കൊടുമുടിയിൽ കൊണ്ടെത്തിക്കുന്നത്. அந்த பிரச்சனை தான் உன்னை உச்சியில கொண்டு போய் சேர்க்குவது, നിന്നെ അവിടെ കൊണ്ട് സ്ഥാപിക്കുന്നത്, உன்னை அந்த இடத்துல உறுதிப்படுத்துவது. നിനക്കെതിരെ അടിച്ച പ്രോബ്ലങ്ങളാണ്, உனக்கு எதிராக எழும்பின பிரச்சனைகள், നിനക്കെതിരെ പെയ്തിറങ്ങിയ പ്രോബ്ലങ്ങളാണ്, உனக்கு எதிராக கடந்து வந்த பிரச்சனைகள். നീ എന്താണ് അരാരാത്ത് പർവ്വതത്തിൽ പോയി ഉറച്ചത്? நீ ஏன் அரராத் பர்வதத்தின் உச்சியில போய் தங்கிவிட்டாய்? അത് നിന്റെ കഴിവ് കൊണ്ടല്ല, அது உன்னுடைய திறமை அல்ல. ദൈവം നിന്നെ പ്രോജക്റ്റ് ഏറ്റെടുത്തതുകൊണ്ട്, தேவன் உன்னை ஒரு ப்ராஜெக்டாக அவர் தெரிந்தெடுத்ததனால. വിശ്വസിക്കുന്നവർ കരം അടിച്ചു പറ, விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி சொல்லுங்க, if you are God's project, நீங்கள் தேவனுடைய ப்ராஜெக்டா if you are child of God, நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்றால் ആരൊക്കെ നിനക്ക് വിരോധമായി എഴുന്നേറ്റാലും, யாரெல்லாம் உனக்கு எதிராக எழும்பினாலும், ആരൊക്കെ നിനക്ക് വിരോധമായി സ്റ്റോറി ഉണ്ടാക്കിയാലും, யாரெல்லாம் உனக்கு விரோதமாய் கட்டு கதைகளை எழுப்பினாலும், ആരൊക്കെ നിനക്ക് വിരോധമായി സംസാരിച്ചാലും, யாரெல்லாம் உனக்கு விரோதமாய் பேசினாலும், ആരൊക്കെ നീ കൊള്ളത്തില്ലെന്ന് പറഞ്ഞാലും, யாரெல்லாம் நீ ஒன்றுக்கும் பயன்பட மாட்டாய் என்று சொன்னாலும், ആരൊക്കെ നീ പാപി എന്ന് പറഞ്ഞാലും, யாரெல்லாம் நீ பாவின்னு சொன்னாலும், ദൈവം നിന്നെ ഉറപ്പിക്കാൻ പോകുന്നത്, தேவன் உன்னை நிலைநிறுத்த போவது അരാരാത്ത് പർവ്വതത്തിൽ, அரராத் மலை உச்சியிலே കരമടിച്ച്, கரங்களை தட்டி, it is the time of worship together, இது ஆண்டவருடைய நேரம். കരമടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுங்க, നിന്നെ നിന്ദിച്ച അതേ പട്ടണത്ത്, என்னை நிந்தித்த அதே பட்டணத்துல അരാരാത്ത് പർവ്വതത്തിൽ ഉറപ്പിക്കുന്ന அரராத் மலை உச்சியிலே என்னை நிலைநிறுத்துகிற ഒരു അഭിഷേകം, ஒரு അഭിഷേകം ഇന്ന് രാത്രി இன்றைக்கு இரவு വെളിപ്പെട്ടു വരുന്നു. வெளிப்படுகிறது. നിന്റെ ഓഫീസില്, உன்னுடைய നിന്റെ அலுவலகத்துக்குள்ள, ബിസിനസ്സില്, உன்னுடைய வியாபாரத்துல, നിന്റെ ദേശത്ത് உன்னுடைய தேசத்திலே ദൈവം നിന്നെ தேவன் உன்னை അരാരാത്ത് പർവ്വതത്തിൽ அரராத் மலை உச்சியில ഉറപ്പിക്കും. அவனை உறுதிப்படுத்துவார். Almighty, Almighty, சர்வ வல்லமை உள்ள தேவன். ഒറ്റയ്ക്ക് കരയുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടോ? தனிமையா அழுதுகிட்டு இருக்கீங்களா? ഒറ്റയ്ക്ക് കരയുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടോ? தனிமையில அழுது கொண்டிருக்கிறாயா? ഒറ്റപ്പെട്ടു പോയ ആരെങ്കിലും ഉണ്ടോ? தனிமைப்படுத்தப்பட்ட யாராவது இருக்கீங்களா? മതി എന്ന് പറഞ്ഞ ആരെങ്കിലും ഉണ്ടോ? போதும்னு சொன்ன யாராவது இருக்கீங்களா? എല്ലാം അവസാനിച്ചെന്ന് പറയുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടോ? எல்லாம் முடிந்து விட்டதுன்னு நினைக்கிற யாராவது இருக்கீங்களா? നടത്തു പോയെന്ന് പറയുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടോ? சோர்ந்து போய் விட்டேன்னு சொல்லுகிற யாராவது இருக்கீங்களா? തീർന്നില്ല. முடியவில்லை, உங்களுடைய வாழ்க்கை இன்னும் முடிந்து போகல. അരാരാത്ത് പർവ്വതത്തിൽ ഉറപ്പിക്കുന്ന അഭിഷേകം, அரராத் மலை உச்சியில உங்களை நிலைநிறுத்துகிற உறுதிப்படுத்துகிற ஒரு அபிஷேகம் ഇന്ന് രാത്രി വെളിപ്പെടുന്നു. இன்றைக்கு இரவு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ശക്തിയോടെ പറ, பலமா சொல்லுங்க, ഞാൻ ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റ് ആണ്. நான் தேவனுடைய ஒரு ப்ராஜெக்ட். തലമുറയെ കുറിച്ച് കരയുന്ന മാതാവേ, பிள்ளைகளை குறித்து அழுது கொண்டிருக்கிற தாயே, തലമുറയെ കുറിച്ച് കരയുന്ന മാതാവേ, பிள்ளைகளை குறித்து அழுது கொண்டிருக்கிற தாயே, നിന്നെ ദൈവ പർവ്വതത്തിൽ ഉയർത്തും. உன்னை ஆண்டவர் பர்வதத்தின் உச்சியிலே நிலைநிறுத்துவார். കരം അടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுங்க, ഒന്നും അവസാനിച്ചിട്ടില്ല. இன்னும் முடிஞ்சு போகல. നീ തോറ്റുപോയിട്ടില്ല. நீ தோற்று போகல. നീ തോറ്റുപോയിട്ടില്ല. நீ தோற்று போகல. something great, இன்னும் பெரியவை, இன்னும் பெரியவைகளை. അഭിഷേകം, அபிஷேகத்தின் வல்லமை. ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റ് വർക്കായ നോഹയുടെ പെട്ടകം പോയി അവസാനിച്ചത് അരാരാത്ത് പർവ്വതത്തിന്റെ അഗ്രത്തിലായിരുന്നു. தேவனுடைய ப்ராஜெக்ட் செயல்பட்ட தேவனுடைய ப்ராஜெக்டான தேவனுடைய நோவாவுடைய பேழை அது போய் தங்கினது அரராத் என்கிற மலை உச்சியிலே. ஹல்லேலூயா. ഇനി മനുഷ്യന്റെ പ്രോജക്റ്റായ ടൈറ്റാനിക് കപ്പൽ എവിടെയാ പോയി കിടക്കുന്നത്? இப்போ மனுஷனுடைய ப்ராஜெக்டா இருக்கிற டைட்டானிக் கப்பல் எங்க கிடக்குது? ഏതോ സമുദ്രത്തിന്റെ അടിത്തട്ടിൽ പോയിരിക്കുന്നുണ്ട്. ஏதோ சமுத்திரத்தின் கடலினுடைய ஆழத்துக்குள்ள எங்கேயோ போய் தங்கிக்கிட்டு இருக்கு. മനസ്സിലാകുന്നവർ പറ, புரிந்தவங்க சொல்லுங்க. ഇതാണ് ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റും മനുഷ്യന്റെ പ്രോജക്റ്റും തമ്മിലുള്ള വ്യത്യാസം. இதுதான் தேவனுடைய ப்ராஜெக்ட்டுக்கும் மனுஷனுடைய ப்ராஜெக்ட்டுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம். കരങ്ങളെ അടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுவோமா? ഇന്ന് രാത്രികാല പറ, இந்த இரவு சொல்லுங்க, ഞാൻ മനുഷ്യന്റെ പ്രോജക്റ്റ് അല്ല, நான் மனிதனுடைய ஒரு ப்ராஜெக்ட் கிடையாது, ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റ് ആണ്. நான் தேவனுடைய ஒரு ப்ராஜெக்ட். ദൈവത്തിന്റെ പ്രോജക്റ്റായ ആദ്യത്തെ കപ്പലായ നോഹയുടെ പെട്ടകം കണ്ടുപിടിക്കാൻ വേണ്ടി ശാസ്ത്രജ്ഞന്മാർ ഇങ്ങനെ തപ്പി നടക്കുമ്പോ,
தேவனுடைய ப்ராஜெக்டா இருக்கிற முதலாவது கப்பலாகிய நோவாவின் பேழை எங்க இருக்குதுன்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கும்படி ബൈബിൾ പറഞ്ഞിരിക്കുന്നത് സത്യമാണോ എന്ന് അറിയാൻ കരുതിയിട്ട് அது பைபிள்ல வேதத்தில் சொல்லப்பட்டது உண்மையா என்பதை அறியும்படிக்கு ശാസ്ത്ര ലോകം ഇറങ്ങി പുറപ്പെട്ടു. விஞ்ஞானிகள் அதை தேட ஆரம்பித்தார்கள். അരാരാത്ത് പർവ്വതത്തിൽ പെട്ടകത്തിന്റെ അവശിഷ്ടങ്ങൾ കണ്ടു. அந்த அரராத்து மலையிலே அந்த பெட்டகத்தினுடைய அந்த பாகங்களை அவர்கள் கண்டார்கள். Praise the Lord. ഇതേ മനുഷ്യന്റെ പ്രോജക്റ്റായ ടൈറ്റാനിക് കപ്പൽ അവയെ കണ്ടുപിടിക്കാനും അന്റാർട്ടിക്ക കടൽത്തറയില് അവയെ തേടി. இதே மனிதனுடைய ப்ராஜெக்டா இருக்கிற அந்த டைட்டானியம் கப்பலை கண்டுபிடிப்பதற்கும் அண்டார்டிகா பெருங்கடலிலே அவர்கள் தேடினார்கள். ஏதோ சமுத்திரத்தின் அடித்தட்டிலே அவர்கள் பார்த்த பொழுது ஏதோ ஒரு பெருங்கடலினுடைய அடிப்பாகத்திலே டைட்டானிக்கிന്റെ അവശിഷ്ടങ്ങൾ കണ്ടു. டைட்டானிக் கப்பலினுடைய பாகங்களை கண்டார்கள். മനസ്സിലാകുന്നവർ പറ, புரிந்து கொண்டவங்க சொல்லுங்க. നിന്റെ തലമുറയെ സമുദ്രത്തിന്റെ അടിത്തട്ടിൽ പോയി അന്വേഷിച്ചാൽ കണ്ടെത്തത്തില്ല. உன்னுடைய பிள்ளைகளை சமுத்திரத்தின் கீழ்த்தளத்துல போய் தேடினா கண்டுபிடிக்க முடியாது. നിന്റെ തലമുറയെ കണ്ടുപിടിക്കണമെങ്കിൽ, உன்னுடைய பிள்ளைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் നീ കൊടുമുടിയിലേക്ക് ഉയർത്തണം. நீ உச்சியில தான் போய் பார்க்கணும். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തിന് സ്തോത്രം പറ. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. നിന്നെയും നിന്റെ തലമുറയെയും உன்னையும் பிள்ளையையும் ഉയരത്തിൽ ദൈവം ഉറപ്പിക്കാൻ പോവുകയാണ്. தேவன் உயரத்திலே உறுதிப்படுத்த போகிறார். ദൈവം നിന്നെ വിളിച്ചു എങ്കിൽ, தேவன் உன்னை அழைத்தார் என்றால், നിന്റെ ശുശ്രൂഷ താഴോട്ടല്ല, உன்னுடைய ஊழியம் என்பது கீழே அல்ல, ഉയരത്തിലേക്ക്. உன்னுடைய ஊழியம் உயரத்தை நோக்கி. Praise the Lord. ஹல்லேலூயா. നിന്റെ തലമുറയെ ഒന്ന് നോക്കണമെങ്കിൽ, உன் பிள்ளைகளை நீங்க பாத்தீங்கன்னா, നിന്റെ തലമുറയെ കാണണമെങ്കിൽ உன் பிள்ளைகளை பார்க்கணும்னா കുനിഞ്ഞല്ല നോക്കേണ്ടത്, குனிந்த தேடனா பார்க்க முடியாது. ഉയരത്തിലേക്ക് നോക്കണം. உயரத்தில் அண்ணாந்து பார்க்கணும். കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுங்க. നിന്റെ തലമുറയെ കാണാൻ വേണ്ടി உன் பிள்ளைகளை பார்க்கணும்னா തല താഴ്ത്തിയല്ല നോക്കേണ്ടത്, தலை குனிந்து பார்த்தா முடியாது. തല ഉയർത്തി നോക്കണം. தலையை உயர்த்தி தான் பார்க்கணும். കാരണം നിന്നെയും നിന്റെ തലമുറയെ ദൈവം വയ്ക്കാൻ പോകുന്നത്, ஏனென்றால் உன்னையும் உன் பிள்ளைகளையும் ஆண்டவர் வைக்க போவது ഉയരങ്ങളിൽ உயரத்திலே. ലജ്ജിച്ചു പോകേണ്ടത് നീയല്ല, வெட்கப்பட்டு போக வேண்டியது நீ அல்ல, നിനക്കെതിരെ വന്ന ശത്രു. உனக்கு எதிராக வந்த சத்துருதான். കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ച് கரங்களை பலமா தட்டி